நிமிஷம் லைனில் வீடியோ எடுத்துட்டு தைப்பூச திருவிழா முருகனின் அறுபடை வீடுகளில் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து வந்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை மக்கள் செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகின்றோம். விவரங்களுடன் செய்தியாளர் அஜித்குமார் இணைப்பில். உங்கள் விவரம். நிச்சயமாக கோபால், நீங்கள் கூறியது போல தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளிலே தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அதாவது முருகனின் இரண்டாவது படை வீடாக கருதப்படக்கூடியது. இந்த கோவிலிலும் தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுவார்கள். இந்த நிலையில நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்கிடையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், குறிப்பாக தென்காசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக அலகு குத்தியும் காவடி சுமந்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் கோவிலில் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்காக கோவில் தரப்பில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு கையில் ஒளிரும் மின்ன ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு அவர்கள் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்வதற்காக பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருச்செந்தூர் கோவில் முழுவதுமே, வளாகம் முழுவதுமே பக்தர்கள் தலையாகவே காட்சியளித்து வருகிறது. கோபால், விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.